ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறக்கு நிறைய ஆர்டர் டைப் இருக்குது. அதில் லிமிட் ஆர்டர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டாக்கை எக்ஸாக்ட் ப்ரைஸில் பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த லிமிட் ஆர்டரை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். கோல் இண்டியாவோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 374 போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸை விட பிலோவில் தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது 373, 370, 360 இந்த மாதிரி பிலோ ப்ரைஸில் நீங்கள் பை ஆர்டர் கொடுக்கணும். எப்போ இந்த ப்ரைஸ் ரீச் ஆகுதோ அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை ஆயிரும். பெரும்பாலும் இன்ட்ராடேயில் வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி பை பண்ணி செல் பண்ணுறவங்களுக்கு இந்த லிமிட் ஆர்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாக்ட் ப்ரைஸில் வாங்கி எக்ஸாக்ட் ப்ரைஸில் செல் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் வச்சு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கை பை அண்ட் செல் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸை விட முன்ன பின்ன பை அண்ட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒருவேளை இந்த லிமிட் ஆர்டரை பயன்படுத்தி நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸை விட பிலோவில் கொடுக்காம எபோவில் கொடுத்தா என்ன ஆகுனா, அதாவது 375 அல்லது 380ன்னு லிமிட்டில் கொடுத்து நீங்கள் பை பண்ணும்போது உடனே அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அதாவது இப்போ என்ன மார்க்கெட் ப்ரைஸில் போயிட்டுருக்கோ அதே மார்க்கெட் ப்ரைஸில் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரும். அதனால் லிமிட் ஆர்டரை பயன்படுத்தி பிலோ ப்ரைஸில் மட்டும்தான் நீங்கள் பை பண்ணிக்க முடியும். எபோ ப்ரைஸில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்போது மார்க்கெட்லேயே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். கமோடிட்டி அண்ட் கரன்சி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான புரோக்கர்கள் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு லிமிட் ஆர்டர் தான் அலோவ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டை வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு அப்புறமா லிமிட் ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் செல்லும் பண்ணிக்க முடியும். ரெகுலரில் வச்சு நீங்கள் லிமிட் ஆர்டர் கொடுக்கும்போது அந்த பெண்டிங் ஆர்டருக்கு 1 டே தான் வேலிடிட்டி. 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொடுத்த லிமிட் பை ஆர்டரோ அல்லது லிமிட் செல் ஆர்டரோ ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிரும். இந்த கேன்சலுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது.